அதாவது இந்தியாவை புண்ணிய பூமின்னு சொல்கிறோம், இறைவன் திருவிடியாடலானதுலாம் நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம் மத ரீதியாக. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போன பெட்ரோலாக இருக்கட்டும், சாப்பாட்டு பொருளாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அத்தனையும் கடல் வழியாக தான் போகுது. இதில் 7 கடல்கள் இருந்தாலும் அதில் 5 கடல்கள் பாதி நேரம் ஐஸில் இருக்கும். ஸோ உலகத்திலேயே அதிகமாக குட்ஸ் போகுதுன்னா பசிபிக் ஓஷனும் இந்தியன் ஓஷன் இந்தியாவை சுற்றி 3 பக்கம் இருக்குது. இந்தியாவுடைய அந்த பங்களாதேஷை ஒட்டி அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் கூட இருக்குது, அந்தமான் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற மலாக்கா ஸ்ட்ரெயிட் அது வழியாகத்தான் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் பொருட்கள் போகின்றன. உலகில் இன்னைக்கு போகிற கடல் வழியாக போகிற வாணிகத்தில் 60% அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக போயாகணும். ஸோ இது பக்கத்தில் இந்தியா இருக்கிற நாடுகள் நிலையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அமெரிக்காவிற்கு இருக்கிறது, சீனாவுக்கு இருக்கு.